ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்னைக்கு வியாழக்கிழமை கதை வாரம். ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு கதைகள் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த கடந்த 3 வாரங்களாக சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவல் உங்களுக்கு ஆடியோ புக்காக வாசித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நாம் எபிசோட் 4 பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். எவனோ எங்கேயோ ரகசியமாக கூட்டின்னு போய் அவளை கெடுத்தான். அதை சந்திச்சிருக்க வச்சு அவள் வாழ்க்கையே நான் கெடுத்தேன். அவள் அன்னைக்கு வந்த கோலத்தை பார்த்து என் வயிறு எப்படி எரிஞ்சதுன்னு நேக்குன்னா தெரியும். இந்த ஆங்காரத்திலே எனக்கு அறிவு மழுங்கி போயிடுத்து. அந்த கதையிலையும் அந்த பொண்ணு அப்படித்தான் வந்து நிற்கிறா. அதை பார்த்த பெத்தவளுக்கு வயிறு எப்படி எரிஞ்சிருக்குன்னு புரியற போது எனக்கு இப்போவும் அதே மாதிரி எரியறது. முதல்ல என்னை மாதிரியே ஆங்காரம் வந்து அவளும் அந்த பொண்ணை அடிக்கிறா. சத்தம் கேட்டு அடுத்த வீட்டில் இருக்கிறவ குடித்தனக்காரெல்லாம் ஓடி வரா. அந்த பொண்ணு விழுந்து கிடக்கிறதையும் அந்த அம்மா நிற்கிற கோலத்தையும் பார்த்து என்னன்னு கேட்குறா. கேட்பாளே அதுக்கு தானே இருக்கா மனுஷா, பொல்லாத மனுஷா. கதையில் வர அம்மா சொல்கிறா, எடுத்த உடனே எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி நறுக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாளே. இந்த கொட்டுற மழையில நனைஞ்சுன்னு வந்திருக்காளேன்னு என்ன சமத்தா மறைச்சு பேசுகிறா. ஐயோ, அன்னைக்கு அந்த நேரத்தில் நேக்கு அப்படி சொல்ல வரலையே. அந்த ஒரு வார்த்தையே அப்போ நான் சொல்லியிருந்தா என் குழந்தை வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிருக்குமா? நானும் கூட சேர்ந்துன்னு அவள் வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கினேன். கூட சேர்ந்துன்னு சொல்லப்படாது, நான் தான் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டேன். ஐயோ, இந்த கதையை படிக்கிறச்சே அந்த பெத்தவள் அடித்து அழுதி எல்லாம் முடிஞ்சப்புறம் அவளை அழைச்சிட்டு போய் தலையிலே ஜலத்தை கொட்டி கழுவி தொடச்சி அவளை கையில் எடுத்து அணைச்சிட்டு புத்தி சொல்லுகின்றாளே. அப்போது எனக்கு மனசெல்லாம் வயிறெல்லாம் குளிர்ந்து போச்சு. அப்படி ஒரு பெத்தவளா நான் இல்லையேன்னு நினைக்கும் போது வயிற்றை பத்திண்டு எரியறது. அந்த கதையிலே வர்ற ஒன்று எனக்கே சொல்கிற மாதிரி இருக்குது. இது யாருக்கும் தெரியக்கூடாது. குழந்தை தெரிஞ்சால் அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போகும். நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கே, அவளுக்கு இப்படி ஆகியிருந்தா என்ன பண்ணுவோம்னு யோசிச்சிருக்கவே மாட்டா. பரம்பரை துவேஷம் மாதிரி குலத்தையே பாழ் பண்ணிட்டாளே என்று மனசால் அங்கலாய்த்தவாறு வாசற்படியில் மகளின் வரவு நோக்கி உட்கார்ந்திருக்கிறாள் கனகம். வாசற்படியில் ஒரு டாக்ஸி வந்து நிற்கிறது. என்னவோ பயத்துடன் எழுந்து நிற்கிறாள் கனகம். நல்ல வேளை, டாக்ஸியிலிருந்து கையில் ஒரு சிறிய சூட்கேஸுடன் வெங்கு அண்ணாதான் இறங்கினார். என்னன்னா இந்த நேரத்தில் என்று வரவேற்றவாறு அந்த சிறிய காம்பவுண்டின் மரக்கதவுகளை திறந்தாள் கனகம். நான் காலம்பரவே வந்துட்டேன். ட்ரெயின் லேட்டாக வந்துட நேர கோர்ட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் இவனோடன்னு நேரம் போயிடுத்து. கங்காவை எங்கே காணோம் என்று விசாரித்தவர் ஹாலுக்கு வந்து தனது கருப்பு கோட்டை ஒரு நாற்காலியின் மீது போட்டு விட்டு ஈசி சேரில் உட்கார்ந்தார். அவள் இன்னும் ஆபீஸிலிருந்து வரலே. மணி 8 ஆறுது. ஊரை சுற்றுறாளா? நீ ஒன்றும் கண்டிக்கிறது இல்லையா என்று அவர் கேட்கும்போது அவர் குரலில் உரிமையும் அதிகாரமும் மட்டுமில்லாமல் ஒருவித கோபமும் கலந்திருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எபிசோடு 4 முடிந்தது. அடுத்த வாரம் 3வது பகுதி பார்க்க போகிறோம். அடுத்தது எபிசோடு 5 பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் ஆடியோ புக்காக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பிடித்தவர்களுக்கு, படிக்காதவர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நன்றிகள் பல.